பிரைஸ் காட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயர்த்தெழுந்தார் என்ற வசனத்தின்படியே கர்த்தர் இன்றைக்கும் நமக்காக ஜீவிக்கிறார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே சற்று நேர தியானத்திற்காக தீமோத்தேயுவின் 2 நிருபம் 2 வசனத்தை வாசிப்போம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவில் வைத்து நாம் சிந்தித்து ஆலோசித்து அதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு வசனம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நினைத்து கொள்ள வேண்டும். யாரை நினைத்து கொள்ள வேண்டும்? நமக்காக ஸ்தோத்திரம், மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அது ஈஸ்டர் தினத்தில் மட்டுமல்ல, ஏனென்றால் அவர் தாவீதின் சந்ததியில் நமக்காக பிறந்தார். அவர் நமக்காக மனுகுலத்தின் ரட்சிப்பிற்காக அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். இந்த பூமியிலே காணப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காக அவர்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், அவர் இன்று நமக்காக ஜீவிக்கிறார். அவர் எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகளை நமக்காக சகித்தார், நிந்தைகள் வேதனைகளை நமக்காக சகித்தார். அந்த தேவனே இந்த ஈஸ்டர் நாளிலே இல்லாவிட்டால் துக்க வெள்ளி தினத்திலே, இந்த ஸ்பெஷல் தினத்திலே மட்டுமல்ல, எப்போதும் நாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எது வந்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடைத்து வைத்திருந்த எவ்வளவோ பெரிய கல் அதை முத்திரை போட்டு வைத்திருந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்த பிதாவாகிய தேவர் நம்முடைய வல்லமையினாலே அவரை உயர்த்த செய்தார். அப்படி என்றால் நிச்சயமாகவே நமக்கும் ஒரு உயர்வு உண்டு. இனி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக இரண்டாந்திர பாவம் இல்லாமல் தரிசனமாகும் போது பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் அவர் உயிர்த்தெழப்பட்டது போல நாமும் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த ஓய்வு நாள் காலை நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்காக பிறந்த, எங்களுக்காக மரித்த, எங்களுக்காக உயிர்த்தெழுந்த, எங்களுக்காக இன்றும் ஜீவிக்கிறோம். தியானித்து முன்னேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். குட் மார்னிங். மே காட் பிளஸ் யூ.